ஹாய் ஹலோ வணக்கம். நாங்கள் விஜய் டிவி கலக்குவது ஏற்பாடு பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு அழகான அற்புதமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். சீனாவில் சாங் சூசன் அப்படின்னு ஒரு போர்க்கலைஞன், போர் திறமையான ஒரு ஆள் இருந்தான். அவன் நம்ம என்ன பண்ணால் ஒரு அரசன்ட்ட போய் ஜாயின் பண்ணான். அரசன்ட்ட போய் வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது அந்த அரசன் சொன்னான், நீ என்னமோ போர் கலைஞனாமே, யாரையுமே போர் திறமையாக உருவாக்கியாம எனக்கு பெண்களை வச்சு ஒரு படையை உருவாக்கி தருவியா அப்படின்னு கேட்டாங்க. பண்ணித்தரேன் அரசரே அப்படின்ட்டு அதுக்கான முயற்சிகளை செய்தான். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் அரசர் சொன்னது என்னன்னா, அவர் வலப்புறம் இடப்புறம் இருக்கிற 2 ஆசை நாயகன், அவங்க 2 பேரையும் தான் கேப்டனா போடணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஆனால் அவங்கள போட்டான். ஆனால் அவங்க என்ன பண்ணல, அதுக்கு ஒத்துழைக்கவே இல்லை. குதிரை ஏற்றம், வால் பயிற்சி, யானை ஏற்றம் போன்ற எந்த பயிற்சியிலுமே அவங்க ஈடுபட. அதனால இவங்க என்ன செய்யறது, இவங்களை எப்படி ஒழுங்கு கொண்டு வர்றதுன்னு அவனுக்கு தெரியல. ஒரு நாள் படையினுடைய அந்த முன் அறிவிப்பை வச்சு படை பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அரசர் வந்து பார்க்குறாரு. அந்த பார்க்கும்போது எதுவுமே ஒழுங்கா இல்லை. என்னப்பா ஒழுங்கா இல்லை அப்படின்னோடனே சாங் சூசன் சொன்னா, ஒரு நிமிடம், ஒரே ஒரு செகண்ட் நான் அரசனாக இருக்க நீங்கள் அனுமதித்தீர்கள் என்றால் இந்த படை ஒழுங்காயிரும்னா. அப்படியா, ஒரு நிமிஷத்துல பண்ணிடுவியா? எங்க ஒரு நிமிஷம், நீ இருந்த அரசன், இப்போ ஒரு நிமிஷம் அவனுக்கு தரேன், நீ இந்த படையை சரி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். அடுத்த செகண்ட் வாளை எடுத்து 2 ஆசை நாய்களுடைய தலையை சீவிட்டான். சீவின உடனே படையை கத்தி கலங்கிடுச்சு. கொடுத்த கேஷனை எல்லாருமே ஒழுங்கா செய்ய ஆரம்பிச்சாங்க. மிக சரியா படை உருவாயிடுச்சு. சொன்னான் சாங் சூசன், படை உருவாகிவிட்டது அரசரே, இனி நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இந்த படையை பயன்படுத்தலாம். எப்பவுமே ஒழுக்கம் என்கிற ஒன்று மட்டும்தான் ஒரு படையை உருவாக்குவதற்கான மிகப்பெரிய கலை என்று சொன்னான் சாங் சூசன். நன்றி, வணக்கம்.